அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் அதாவது வெப்பில் ப்ரௌசரில் எப்படி நம்ம வந்து ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட அந்த வெப்சைட்டில் எங்கே கிளிக் பண்ணீங்க ஃபினோ பார்ட்னர் அப்படின்னு சொல்லி .in அப்படின்னு சொல்லி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தான ஹோம் வந்துடும். ஹோம் பார்ட்னர் ஃபினோ பேமெண்ட் பேங்க் .in வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி மெர்ஜன் ஐடின்னு கேட்குது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட யூசர் ஐடி என்னவோ அந்த யூசர் ஐடி ஆல்ரெடி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே யூசர் ஐடி தான் வந்து நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்வேர்ட் கேட்கும் சரிங்களா. ஸோ புதுசாக பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி எப்படி ஆல்ரெடி நான் லாகின்ல வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து டேரெக்டாக வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் சரிங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைட் டாப்பில் 3 கோட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஏபிஎஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிஎஸ் கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல், கேஷ் டெபாசிட், பேலன்ஸ் இன்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஏபி ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறேன் சரிங்களா. ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்கை கிளிக் பண்ணிங்க. கஸ்டமரோட பேங்க் என்னவோ கிளிக் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க. ஸோ அதை நம்ம என்டர் பண்ணிட்டு கீழே அந்த டிக் ப்ளஸ் இருக்கு இல்லையா. அந்த டிக் ப்ளஸ் மட்டும் டிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கைரேகை கேட்கும் சரிங்களா. ஸோ வந்து கைரேகை வச்சிங்க அப்படின்னாக்கா சப்மிட் பண்ணிக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ வந்துடும் சரிங்களா. நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். மினி ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆதார் நம்பர் வந்து டேட் வந்து டைம் வந்து பேங்கோட நேம் என்ன பேங்க்கில் நம்ம செக் பண்ணுமோ அது வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு வந்துருக்கு, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இது போல தான் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் என்கொயரி வந்து பண்ணணும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாலும் இதிலேயே தான் பண்ணணும். இதே ஏபிஎஸ்சில் போய்ட்டு கேஷ் வித்ட்ராவல் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு என்ன பேங்க் அந்த பேங்கை சூஸ் பண்ணிங்க. ஸோ பேங்க் சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வித்ட்ராவல் போடுறேன். 100 என்டர் பண்ணிவிட்டு கிளிக்கில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்சா பயோமெட்ரிக் ஐரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது ஆதார் நம்பர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த கேப்சர் கொடுத்தோடனே இப்போ கேப்சர் கேட்குது. உங்களோட கைரேகை வைங்க. கேப்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்ம 100 வித்ட்ராவல் பண்ணேன். இந்த 100 வந்துட்டு வித்ட்ராவல் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இல்லை மறுபடியும் ஏபி ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஏபிஎஸ் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இல்லை மைக்ரோஏடிஎம் எடுக்கிறனாலும் டேரெக்டாக அது வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் எடுக்கிறதுனா இதை கிளிக் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகிக்கும். ஃபினிஷ் கொடுக்குறதுனா ஃபினிஷ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபினிஷ் கொடுத்தவங்க போயிடுச்சிங்களா. ஸோ இது போல தான் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் பார்க்கணும். எல்லா சர்வீஸும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஏபிஎஸ்ங்கிற ஆப்ஷனில் தான் எல்லாமே இருக்கும். ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல், மினி ஸ்டேட்மெண்ட், கேஷ் டெபாசிட் எல்லா ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும்.